இப்போ நம்ம கேரட் வால்நட் பிரெட்டுக்கு நம்ம வந்து இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே எடுத்து வச்சாச்சு. இந்த இன்க்ரீடியன்ஸோட அளவெல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஒரு மிக்சிங் பவுலில் எக்கு, சுகர், வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணி ஒரு விஸ்கை வச்சு நல்லா 1 to 2 minutes நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அது நல்லா ஃப்ராத்தி ஆகணும். இந்த மாதிரி ஒரு 2 minutesல லைட் கலரில் ஆகிடும். அதுக்கப்புறம் மேஷ் பண்ணி வச்சுருக்கிற பழம் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய்க்கு பதில் நீங்கள் உருக்குன பட்டர் ஆட் பண்ணிக்கலாம், நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதையும் மிக்ஸ் பண்ணி சினமன் பவுடர் வந்து ஃப்ளேவருக்கு ஆட் பண்ணுறோம், ஃப்ளாக்ஸ் சீட் வந்து டெக்ஸ்டருக்கு ஆட் பண்ணுறோம். இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம இப்போ வந்து ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். பேக்கிங் சோடா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் கோதுமை மாவு, மைதா மாவு, அதுக்கப்புறமாட்டு துருவுன கேரட் அதையும் ஆட் பண்ணிவிட்டு ரேசன்ஸ், அதுக்கப்புறம் வால்நட்ஸ். நீங்கள் சீட்லெஸ் ரேசன்ஸ் ஆட் பண்ணுங்கள், அதுதான் நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு ஸ்பேச்சுலா வச்சு ஜென்டலாக மிக்ஸ் பண்ணுங்கள். பேட்டர் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும். நீங்கள் வந்து உங்கள் பேட்டரை பொறுத்து நீங்கள் வந்து பால் ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா ஒவ்வொரு மாவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேட்டர் திக்காக இருக்கிறதுனால நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணி மெல்ல அந்த ஸ்பேச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணுறேன். ஸோ பேட்டர் வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் ஓகேயாக இருக்கும். ஒரு லோஃப் பேனில் பார்ச்மெண்ட் பேப்பர் லைன் பண்ணிவிட்டு அதில் இந்த பேட்டரை மாற்றி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு 180 டிகிரி செல்சியஸ் அவனில் 1 hour பேக் பண்ண வேண்டியிருக்கும். உங்களுக்கு மேலே வந்து கூட கொஞ்சம் கோல்டனாக ஆகுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஃபாயிலோ இல்லைனா பார்ச்மெண்ட் பேப்பரோ கேக்குக்கு மேலே போட்டுட்டு பேக் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட ப்ரெட்டு இப்போ நல்லா பேக் ஆயாச்சு. கம்ப்ளீட்டாக கூல் ஆனதுக்கப்புறம் லோஃப் பேன்லேருந்து அன்மோல் பண்ணிவிட்டு ஸ்லைஸ் பண்ணிங்கன்னா உங்களோட சாஃப்ட் வால்நட் கேரட் ப்ரெட் வந்து ரெடி ஆயிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், செம்ம சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.